சற்று முன் வெளியான தகவல். பெண்கள் கணக்கில் பேலன்ஸ் ஒரே அடியாக வரும் ரூபாய் 6,000. பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கிருஷலட்சுமி யோஜனா திட்டத்தின் கீழ் கர்நாடகா மாநில பெண்களுக்கு ஒரே அடியாக ரூபாய் 6,000 வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. பெண்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இதனால் மாநில அரசுகளும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறது. குறிப்பாக பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் பல திட்டங்கள் வந்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் ஒவ்வொரு மாதமும் பணம் வழங்கப்படுகிறது. அதே போல மற்ற மாநிலங்களிலும் இது போன்ற திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில்தான் கர்நாடகாவிலும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக கிருஷலட்சுமி யோஜனா என்ற திட்டத்தை அம்மாநில அரசு செயல்படுத்தி வருகிறது. கிருஷ்ணலட்சுமி யோஜனா திட்டத்தின் கீழ் 2,000 ரூபாய் மானியம் பெண்களின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இத்திட்டம் பெண்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் இந்த திட்டத்திற்கான தவணைத் தொகை கடந்த 3 மாதங்களாக பெண்களின் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை. ஏனென்றால் கிருஷலட்சுமி திட்டத்தை மாநில அரசு நிறுத்திவிட்டதாக செய்திகள் பரப்பப்படுகின்றது. இந்நிலையில் தற்போது முதல்வர் சித்தராமையா தலைமையிலான அரசு கிருஷலட்சுமி யோஜனா திட்டத்தின் பணத்தை வெளியிட்டு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மகிழ்ச்சியான செய்தியை வழங்கி உள்ளது. இதனால் கிருஷலட்சுமி யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுக்கு மார்ச் மாத நிலுவைத் தொகை பொறுத்தவரை விரைவில் அவர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணலட்சுமி யோஜனா திட்டத்திற்கான நிலுவையில் உள்ள பணம் குறித்து மார்ச் மாதம் முடிவடையும் நிதியாண்டு காரணமாக நிதி வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டதாக அம்மாநில பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் லட்சுமி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பணம் வரவில்லை என்றும் திட்டத்தை நிறுத்துவது போன்ற வேற எந்த காரணமும் இல்லை என்றும் அவர் உறுதி செய்துள்ளார். இந்த அறிவிப்பானது வெளியான பிறகுதான் திட்டத்தின் பயனாளிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். அதே சமயம் விரைவில் தங்களுடைய பணம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு மிகவும் ஆழமாகி உள்ளது. கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மட்டுமே கிருஷலட்சுமி யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு நிதியுதவி கிடைத்துள்ளது. திட்டத்தின் தவணைத் தொகை பயனாளிகளின் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டது. ஆனால் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களுக்கான பணம் இன்னும் வரவில்லை. சரியாக பணத்தை டெபாசிட் செய்யாமல் மாநில அரசு மக்களை ஏமாற்றுகிறது என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியனர். இதனால் இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த அமைச்சர் லட்சுமி மார்ச் மாதத்திலிருந்து மீதமுள்ள 3 மாத தவணை பணமும் ஒன்றாக பெண்களின் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் என்று கூறியுள்ளார். கிருஷ்ணலட்சுமி யோஜனா திட்டத்தின் மீதமுள்ள பணம் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அந்த பணம் பயனாளிகளின் கணக்குகளில் டெபாசிட் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே பயனாளிகள் அடிக்கடி தங்களுடைய வங்கி கணக்கில் பேலன்ஸ் சரிபார்த்து கொள்ளலாம். கர்நாடகா மாநிலத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த கிருஷ்ணலட்சுமி யோஜனா திட்டம் எந்த காரணத்துக்காகவும் நிறுத்தப்படாது என்றும் கிருஷ்ணலட்சுமி யோஜனா உட்பட 5 உத்தரவாத திட்டங்களும் இந்த அரசு இருக்கும் வரை தொடரும் என்றும் முதல்வர் சித்தராமையா தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே பயனாளிகள் யாரும்
கவலைப்பட தேவையில்லை. சிறிது தாமதம் ஆனாலும் நிதி உதவி நிச்சயமாக கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பது அரசு தரப்பு அறிவிப்பில் உறுதியாகி உள்ளது. அது மட்டுமில்லாமல் இபிஎஃப்ஓ 3 திட்டம் என்றால் என்ன? இதனால் யாருக்கு பயன்? அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது புதிதாக அமலுக்கு வரவிருக்கும் இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின் என்னென்ன நன்மைகள் உள்ளது? இதனால் பிஎஃப் ஊழியர்கள் எவ்வாறு பயனடைவார்கள் என்று இங்கே பார்ப்போம். தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வாங்கும் சம்பளத்தில் ஒரு சிறு தொகை பிடித்தம் செய்யப்பட்டு அது அவர்களுடைய பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். அதே அளவு பங்களிப்பு அந்த நிறுவனம் தரப்பிலிருந்தும் செய்யப்படுகிறது. பிஎஃப் பணத்திற்கு அரசிடமிருந்து வட்டி வருமானமும் கிடைக்கிறது. பெரிய அளவிலான பண தேவையை பூர்த்தி செய்ய பிஎஃப் பணம் பெரிதும் உதவியாக இருக்கிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ விரைவில் பயனாளர்கள் தங்களுடைய பிஎஃப் பணத்தை எளிதாக்க இருப்பதற்கு மற்ற சேவைகளை எளிதாக்க பெறுவதற்கும் ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. அது என்னவென்றால் ஜூன் மாதத்தில் இபிஎஃப்ஓ 3.0 என்ற ஒரு புதிய திட்டத்தை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தொடங்கியிருக்கிறது. இந்த புதிய திட்டத்தின் மிகப்பெரிய அம்சம் என்னவென்றால் பிஎஃப் சந்தாதாரர்கள் யூபிஐ மற்றும் ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை மிக எளிதாக எடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. பிஎஃப் பணத்தை எடுக்க பல்வேறு விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கிறது. இந்த திட்டத்தில் தற்போது பிஎஃப் அமைப்பு டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் இந்த இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின் கீழ் யூபிஐ மற்றும் ஏடிஎம் போன்ற செலவுகள் மூலம் மிக எளிதாக பிஎஃப் பணத்தை எடுக்கலாம். இதனால் பணம் எடுக்கும் வரம்புகள் மற்றும் நிபந்தனைகளை செயல்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது இபிஎஃப்ஓ 3.0 திட்டம் என்பது பிஎஃப் கணக்குகளை யூபிஐ மற்றும் ஏடிஎம் நெட்வொர்க்களை ஆதரிக்கும் பெரிய நிதி உட்கட்டமைப்புடன் இணைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சந்தாதாரர்கள் தங்கள் பிஎஃப் பணத்தை கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற யூபிஐ செயலி மூலம் எடுக்க உதவும். அதே போல வங்கி ஏடிஎம் மூலம் நேரடியாக பணத்தை எடுக்க அனுமதிக்கும். இதற்காக பாதுகாப்பை மத்தியில் கொண்டு பின் நம்பர் அல்லது ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு அம்சம் கொண்டு வரப்படலாம். அதே போல பணம் எடுக்கும் வரம்புகள் மற்றும் நிபந்தனைகள் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் இந்தியா முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட பிஎஃப் கணக்குதாரர்களுக்கு பெரும் நிவாரணமாக இருக்கும் என்று நம்பிக்கை அதிகரித்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.